யாரோ ஒருவன் தாயே தாயே என்று அழைத்தார். யார் என்று தெரியவில்லை. எதற்காக என்னை அழைத்தார்? யார் இங்கே? யார் என்னை அழைத்தது? யார் யார் பாணி? எதற்காக என்னை அழைத்தாய்? நான் அதாவது அத்திராபத்தை ஆளக்கூடிய பாண்டவனுடைய மகன் அர்ச்சுனன். அப்படியா? சரி, எதற்காக? நான் உத்தரவுப்படி வடதேசம் சென்று ஈசனுடைய கையில் இருக்கக்கூடிய பாசுவத்தாரத்தை பெற வேண்டும் என்று கண்ணனுடைய உத்தரவு. அதற்காக மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, மூவாசை மற்றும் பெண் பார்த்த கண்ணால், முன் பார்த்த கண்ணால் பெண் பார்க்காமல் சென்று கொண்டிருக்கிறாய். அந்த இடத்தில் ஏழகனி என்பவன் என்னை மனமடிக்க வேண்டும் என்பதற்காக 12 வருடங்கள் தவம் வருகிறார். ஆனால் இப்பொழுது அவனை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தினார். நான் தடுத்தேன். அதனால் 7 சத்திய கோடுகளை இட்டு இந்த கோட்டுகளை கட்டுப்படுத்தி விட்டார். நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். அப்படியா? உன்னை இந்த 7 கோட்டிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும். இந்த இடத்தை விட்டு போக முடியாது. அப்படி என்றால் இப்போது உன்னுடைய உருவத்தை எனக்கு தருவாய், என்னுடைய உருவத்தை உனக்கு மாற்றிக்கொள்வோம். நீ சென்று விடு, அங்கு வந்து நான் மாற்றிக்கொள்ளலாம். உனக்கு 11 அடி கம்பம் தருகிறேன், 31 அடி கம்பம் தருகிறேன். அதை பெற்றுக்கொள். இதோ பெற்றுக்கொள். அவன் செல்கிறார். அவர்கள் வருவார்கள், பார்த்துக்கொள்வோம். எதற்காக இப்படி எல்லாம் செய்து பசிக்குதுன்னு சொன்னீங்களா? உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் செய்து வச்சுட்டு வந்திருக்கீங்க. பல்லக்கில வச்சு சரி உங்களை ஏத்திட்டு போலான்னு வந்து எடுத்துக்கிட்டு வாங்க. அப்படிங்களா? பத்திரமா இருங்க. என்ன இப்படி துருமை கலச்சு போயிட்டீங்க? வயிறுலாம் காணா? வயிறெல்லாம் அங்க கடை கொடுத்து அப்புறம் வாங்கிக்கிறேன். சரி, எனக்கு சாப்பாடு நீங்கள் கொடுக்கிறீர்களா? கொண்டு வாருங்கள், என்ன நடக்கிறது பார்ப்போம். சரி, என்ன செய்ய வேண்டும்? இவர்கள் இங்கு வந்து எனக்கு காவலுக்கு இருப்பார்கள். இவர்களுக்கு தூக்கத்தை வரவழைத்து விடலாம். சரி, நன்மை வந்து விட்டாயா? அவர்கள் எங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் வந்து விட்டேன். மாற்றிக்கொள்ளலாமா? என்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளலாம். அவர்களாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார். வைத்துக்கொள், நான் அங்கு செல்கிறேன். பிறகு பார்த்துக்கொள். ஆனால் இடைமறிப்பார் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? நான் பாசி பதக்கனை பெற்று வந்த பிறகு உன்னை திருமணம் செய்து கொடு என்று சத்தியம் செய்ய வேண்டும். கையால் அல்ல, இந்த கனையாளியாலே சத்தியம் செய்து. அப்படியா? சரி. ஏதோ ஒரு விதத்தில் காளியனுடைய அனுக்கிரகத்தோடு இந்த இடத்திலே தப்பித்து விட்டோம். இருப்பினும் கூட இந்த வனத்தை கடந்து மற்றொரு வனத்துக்கு நாம் செல்ல வேண்டும். ஏலகண்ணி வனகடந்து ஏலகண்ணி வனகடந்து ஏதோ ஏலகண்ணி விட்டு இந்த இடத்து வனத்துக்கு வந்து சேர்ந்து விட்டோம். இவ்வனத்திலிருந்து எப்படியாவது அவனை ஏமாற்றி சென்று விடுவோம்.